அந்த பாடலை யார் கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்காங்க. மேடையில் அந்த பாடலை பாடும்பொழுது கமல் ரசித்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே தலையாட்டி அப்படி ரசிச்சுட்டு இருந்தார். ரஹ்மான் மட்டும் கரெக்டாக பாடுறாங்களான்னு பார்த்துட்டே இருந்தார். பாக்கி எல்லாரும் ஆல்மோஸ்ட் அந்த பாட்டுக்குள்ளே கரைஞ்சிட்டாங்க. இந்த அதாவது கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு கமல் படத்துக்கு ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாரு. நடுவில் ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. ரஹ்மானுடைய மியூசிக் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டானது. இப்போ வர்ற பரபரப்பான பாடகர்கள் போடுற பாட்டெல்லாம் ஒரு வாரம் 10 நாள் தான். ஆனால் ரஹ்மான் போடுற பாட்டு வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். இப்போ அவருடைய பாடலில் மணிரத்னம் வேறு இசையமைப்பாளர்கிட்ட பெரிய அளவில் போகிறதில்ல. அவருன்னா ரஹ்மான் தான். பட் கமல், மணிரத்னம், ரஹ்மான் இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, இது வந்து ஒரு டெப்த்தான காம்பினேஷன் மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ரஹ்மான் என்ன பாட்டு போட்டிருக்க போகிறாரு, அவருடைய பாடல்கள் எப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு கட்டாயமாக இருந்துச்சு.